வேக்சின் போடுறதுனால மதர் வந்து பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணலாமா ma'am? பண்ணலாம். பிரஸ்ட் ஃபீடிங் வந்து அதுவும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தானே. ஸோ இம்யூனோகுளோபுலின்ஸும் கொடுத்துரும் இல்லையா. ஸோ ஜென்ரலா வந்து பேபிக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது, கொடுக்கறது சேஃப். இப்போ நம்ம கிட்ட வந்து ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் வராங்களா மேம்? இன்ஃபர்டிலிட்டி, அதே மாதிரி வந்து பிரெக்னன்சி அண்ட் ஈவன் கைனக் கூட வருவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து வேக்சினேஷன் ஸ்கெடியூல் என்னென்ன மேம் இருக்கு? இப்போ வந்து லைக் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் அண்ட் போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் மாதிரி ஏதாவது இருக்காங்க? ஆமா. ஸோ இதுல ரெண்டுமே இருக்கு, ப்ரீ அண்ட் போஸ்ட். ஆல் கேட்டகரிஸ் எந்த ஏஜ் குரூப் ஆனாலும் அகைன் ஹை ரிஸ்க் அண்ட் லோ ரிஸ்க் டிவைட் பண்றாங்க நிறைய முறை. ஸோ ஹை ரிஸ்க்னா பெட் லவர்ஸ், அதாவது வந்து வெட்டு அவங்க அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க, அந்த மாதிரி சில ஃபர்ம்ஸ்ல எல்லாம் அவங்க நிறைய டாக்ஸ் எல்லாம் வச்சு இப்பெல்லாம் வந்து பிளே பண்றது கூட கிட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்ல எல்லாம் வந்து அவங்க ப்ரீ எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும், அட்லீஸ்ட் 2 டோசஸ் அவங்க எடுத்துருக்கணும். இதே போஸ்ட் எக்ஸ்போஷர்ங்கிறது எனிவே இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். எல்லா கேட்டகரிக்கும் போஸ்ட் எக்ஸ்போஷர் காமன். ப்ரீ எக்ஸ்போஷர் பண்ணி இந்த ஐரிஸ் குரூப் மட்டும் வந்து 2 டோஸ் எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து கைனிக் இருந்தாலும் சரி, ஃபர்டிலிட்டி விமனா இருந்தாலும், பிரெக்னென்ட் இருந்தாலும், நான் பிரெக்னென்ட் ஆனாலும் எல்லாருமே இந்த 4 to 5 டோசஸ் இருக்கு. அது ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் டெவலப்மெண்ட் வர வர வேக்சினேஷன் ஷெட்யூல் மாறிட்டு வரது பாக்குறோம். தோஸ் டேஸ் 14 டேஸ் இருந்தது, இப்பெல்லாம் 5 டேஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ், இப்போ வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் கூட அந்த 3ல கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு தேவைப்படுறவங்களுக்கு அதையும் கொடுத்துட்டோம்னா ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம்.